ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு என்னன்னு தெரியுமா? மனதார மன்னிப்போம். இன்றைக்கான வேத வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்க யார் மேலேயாவது கோபப்பட்டு மன்னிக்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். பேதுரு ஒரு நாள் ஏசப்பாட்ட வந்து, ஏசப்பா, நமக்கு விரோதமா யாராவது தப்பு செய்யும் போது, ஏமாத்தும் போது நாம அவங்கள 7 முறை மன்னிச்சா போதுமா ஏசப்பா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏசப்பா அதுக்கு அழகான பதில் சொன்னாரு. 7 முறை மட்டும் நம்ம மன்னிக்க கூடாது, 70 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்க நமக்கு விரோதமா தப்பு செய்யும் போது எத்தனை முறை மன்னிக்கணும்னு நம்ம எண்ணக்கூடாது, அதை நம்ம நினைக்க கூடாது. எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் அத்தனை முறையும் மனசார மன்னிக்கணும்னு ஏசப்பா அழகான பாடத்தை கத்து கொடுத்தாங்க. அத புரிய வைக்க ஒரு கதையும் சொன்னாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு அழகான வேலைக்காரனும் இருந்தான். அந்த வேலைக்காரனுடைய வேலை என்னன்னு தெரியுமா? அந்த ராஜாவுடைய பணத்தை பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் வச்சிருப்பதுதான் அவனுடைய வேலை. ஒரு நாள் ராஜா அவன் சரியாதான் வேலை பார்க்கறானா அப்படின்னு பாக்குறதுக்காக அவனுடைய வரவு செலவு எல்லாத்தையும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கணக்கு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சிச்சு, ராஜாவுடைய பணம் 10 லட்சம் ரூபாய தனக்குன்னு வச்சுக்கிட்டான் அந்த வேலைக்காரன். உடனே இத ராஜா கண்டுபிடிச்ச உடனே கோவப்பட்டு அந்த வேலைக்காரனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் கூப்பிட்டு, எல்லாத்தையும் வித்து என்னுடைய கடனை நீ கட்டு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இல்லனா உன்னை ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த மனுஷன் ராஜாவுடைய பாதத்துல விழுந்து கெஞ்சினா, ராஜாவே கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு கதறி அழுதான். உடனே ராஜாவுடைய மனசெல்லாம் உருகி போச்சு. ஏப்பா, நீ அழுகாத, உன்னுடைய பணம் 10 லட்சம் ரூபாயவும் நான் மன்னிச்சிடுறேன், நீ திருப்பியே கொடுக்க வேண்டாம், நீ சந்தோஷமா கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த மனுஷன் சந்தோஷமா வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போற வழியில இந்த ராஜாவுடைய வேலைக்காரன் இன்னொரு மனுஷனை பார்த்தான். அந்த மனுஷன் இந்த ராஜாவுடைய வேலைக்காரன்ட்ட 100 ரூபா கடன் பட்டிருந்தான். உடனே இந்த மனுஷன் என் 100 ரூபாய தான் சொல்லிட்டு சட்டைய பிடிச்சு கழுத்தை நெரிச்சு கேட்டான். உடனே அந்த மனுஷன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு கெஞ்சி கதர்னா. ஆனா இந்த ராஜாவுடைய வேலைக்காரன் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம அவனை பிடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாவும் கராராவும் சொல்லிட்டான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அந்த வேலைக்காரனுக்கு 10 லட்சம் ரூபாய் மன்னிச்சாங்க. ஆனா அந்த வேலைக்காரன் இன்னொரு மனுஷனுக்கு 100 ரூபாய் கூட மன்னிக்கல. இத எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க. ராஜாவுடைய வேலைக்காரங்களும் பாத்துட்டு இருந்தாங்க. இத உடனே போய் ராஜாட்ட சொல்லணும்னு ராஜாட்ட போய் சொல்றாங்க. ராஜாவுக்கு பெரிய அதிர்ச்சியாச்சு. உடனே அந்த வேலைக்காரனை கூப்பிடுங்க அப்படின்னு ராஜா சொன்னாரு. அந்த வேலைக்காரனும் வந்து, சொல்லுங்க ராஜாவே அப்படின்னு வந்து நின்னான். உடனே ராஜா அந்த மனுஷனை பார்த்து, பொல்லாத ஊழியக்காரனே, உனக்கு 10 லட்சம் ரூபாய் மன்னிச்சேன், உனக்கு இரக்கம் காட்டினேன், உன்னுடைய குடும்பத்துக்கு இரக்கம் காட்டினேன், உன்னை நான் ஜெயில போடல. ஆனா நான் உன்னை மன்னிக்கும் போது ஒரு 100 ரூபாய் கடன் பட்ட மனுஷனை நீ மன்னிச்சிருக்கணும்ல. ஆனா நீ அவனுக்கு மன்னிக்காம இரக்கம் காட்டாம நீ ஜெயில போட்டிருக்க. நீ அவனுக்கு இரக்கம் காட்டாம இருந்ததுனால உனக்கும் நான் இரக்கம் காட்ட மாட்டேன், உன்னையும் நான் மன்னிக்க மாட்டேன், உன்னை நான் ஜெயில போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேலையாட்கள் எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவனை தூக்கி ஜெயில போட்டாரு ராஜா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில வர ராஜா யாருன்னு தெரியுமா? அவர்தான் ஏசப்பா. இந்த கதையில வர அந்த வேலைக்காரன் யாருன்னு தெரியுமா? அதுதான் நாம. நம்முடைய வாழ்க்கையில ஆயிரமான பொய் பேசுறோம், லட்சமான பாவங்கள் செய்றோம். ஆனா ஏசப்பா நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னிக்கிறாங்க. ஆனா நாம
நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் செய்யற தப்பு 1-2 தப்ப கூட நாம என்ன பண்ண மாட்டோம்னா மன்னிக்கவே மாட்டோம். அந்த பொல்லாத வேலைக்காரனை போல இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம ஒரு டிசிஷன் எடுக்க போறோம். என்னன்னு தெரியுமா? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செஞ்சாலும் சரி, நம்முடைய வீட்டுல உள்ளவங்க தப்பு செஞ்சாலும் சரி, நாம இன்னையில இருந்து மனசார மன்னிக்க போறோம். எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் அத்தனை முறை மனசார மன்னிக்க போறோம். அப்போ ஏசப்பா நாம செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னையில இருந்து எல்லாரும் மன்னிப்பீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.